2/5/2026 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 19ஆம் நாள் வசந்த ருதவ் உத்தராயண புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். திதி இன்று நாள் முழுவதும் பிரதமை திதி. நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் விசாகம் நட்சத்திரம். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷராசியில் சூரியன் மற்றும் புதன், ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீனராசியில் செவ்வாய் மற்றும் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைய நாள் கலகலப்பான நாள். களத்திர பகவம் என்கிற 7ஆம் ஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக குருவின் பார்வையை பெற்று இன்றைய தினமும் சஞ்சாரம் செய்வதால் கணவன் மனைவிக்கிடையே உறவு பலமாக இருப்பதால் வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி மகிழ்வீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். உத்தியோகத்தில் விருப்பமான சூழ்நிலைகள் நிறைவேறும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். அக்கம்பக்கத்தினர் ஆதரவாக நடந்து கொள்வார்கள். மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் நேற்றைய நாளை விட அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். பகைருண ரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக உலா வருவதால் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறும். உத்தியோகத்தில் உங்களது முயற்சிகள் வெற்றியடையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் எண்ணங்கள் அற்புதமாக செயலாற்றக்கூடிய ஒரு நாள். உங்களது பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் இன்றைய தினமும் சந்திர பகவான் அதி அற்புதமாக குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆன்மீக சுற்றுலா பயணங்களை மேற்கொள்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு அற்புதமான ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் நிலவும். இன்னைக்கு மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களது முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது சுகஸ்தானம் என்கிற 4ஆம் பாவத்தில் சந்திர பகவான் இன்றைய தினமும் அதி அற்புதமாக குருவின் பார்வை பெற்று சஞ்சாரம் செய்வதால் சிலருக்கு எண்ணிய எண்ணங்கள் வண்ணங்களாக மாறும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகை அற்புதமாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பயணங்கள் ஏற்படலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டியதும் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் தன்னம்பிக்கை அதிகரித்து எடுக்கும் காரியங்களில் அற்புதமாக ஒரு வெற்றியை காண்பீர்கள். இன்றைக்கி உத்தியோகத்தில் உங்களது முன்னேற்றம் அருமையாக இருக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். கல்வி பயிலும் மாணவ கல்விகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு திருநாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் லக்ஷ்மி நரசிம்மர். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான கன்னி ராசினியர்களே, இன்றைய நாள் உங்களது முன்னேற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக குருவின் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் உங்கள் மனதில் சில காரியங்கள் எண்ணிய எண்ணங்கள் அற்புதமாக நிறைவேறும். அதேபோல் உத்தியோகத்தில் உங்களது முயற்சிகள் சாதகமாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். பால்யகால சிநேகிதர்களின் ஆதரவு கிட்டும். சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள்
கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு நாள். உங்களது ஜென்மராசியில் சந்திர பகவான் இருந்தாலும் குருவின் பார்வை பெற்று சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வாகன பயணங்களில் கவனம் அவசியம். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. அன்பான விருச்சிக ராசினியர்களே, இன்றைய தினம் சொத்து சேர்க்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு அயனசேன போகஸ்தானம் என்கிற 12ஆம் பாவத்தில் சந்திரபகவான் குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் அற்புதமாக நிறைவேறும். விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுதோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9. அன்பான தனுசு ராசினியர்களே, இன்றைய நாள் அதி அற்புதமான ஒரு நாள். லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் சில காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும். சொத்து சேர்க்கை பற்றிய சிந்தனை மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் அற்புதமாக இருக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தியை கொடுக்கும். தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான மகர ராசினியர்களே, இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகரித்தாலும் சிறப்புகள் கூடக்கூடிய ஒரு நாள். உங்களது ஜீவனபாவம் என்கிற 10ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக குருவின் பார்வை பெற்று சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் உங்களது முன்னேற்றங்கள் அருமையாக இருக்கும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில பயணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். கல்வி பயிலும் மாணவ கல்விகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் எண்ணங்கள் வண்ணங்களாக மாறக்கூடிய ஒரு நாள். உங்களது பாக்யஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் நீங்கள் சில காரியங்களில் வெற்றிகளை ஈட்டுவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு அற்புதமான ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் இருக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் அருமையாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். குடும்ப நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான மீனராசினியர்களே, இன்றைய நாள் கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு நாள். விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய ஒரு நாள். ஏனெனில் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருப்பதால் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் எழலாம். உத்தியோகத்தில் கவனம் அவசியம். தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அரவணைத்து செல்வது நல்லது. குடும்ப ஒற்றுமை கருதி கணவன் மனைவிக்கிடையே எந்த பிரச்சனை வந்தாலும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். அதேபோல் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வாகன பயணங்களில் எச்சரிக்கை கண்டிப்பாக வேண்டும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். அரசியல்வாதிகள் பொறுமை காப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். மீனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4.